ஷாலும் ஷாலும். எல்லா தேவனோட வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எவ்வளவு பேர் உற்சாகமா இருக்கீங்க? கைகளை ஹல்லேலூயா. தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தெரியாதும் எட்டாதுமான காரியத்தை இன்றைக்கு நம் நடுவில் அவர் வெளிப்படுத்த போகிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, உங்களுடைய கிருபையினால நாங்கள் எல்லாரும் எங்கள் ஒரு மனமாய் கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட போகிறதுக்காகவே நான் சோஸ்தரிக்கிறேன். என் வாயோட வாயிலிருந்து நீர் பேச போகிறதுக்காகவே நான் சோஸ்தரிக்கிறேன். அப்பா, எங்களுக்கு தெரியாததும் மெட்டாதமான காரியத்தை நீர் எங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களினோட கண்களை, மன கண்களை நீ திறக்க போகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இன்றிலிருந்து ஆண்டவரே, அவர்கள் உண்மை பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்க போகிறதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீ எவ்வளவு பெரிய தேவன், நீ என்னெல்லாம் எங்களுக்காக செய்து வைத்திருக்கிறேன் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அந்த வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா தகப்பனே, ஒரு வார்த்தை ஆண்டவரே நல்ல நிலத்தில போய் விழுந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வல்லமையான இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னோட இன்றைக்கு தலைப்பு வந்து where does God live? இப்ப சாதாரணமா நம்ம யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுள் எங்க இருக்கிறாரு? எங்க இருப்பாரு கடவுள்? தூண்ல இருப்பாரு, துரும்புல இருப்பாரு. ஓகே, அடுத்தது கடவுள் எங்க? கடவுளோட வீடு எங்க? கடவுளோட வீடு எங்க பிரியமானவர்களே? பரலோகம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? God lives in heaven. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? யார் சொல்ற God lives in heaven? கை தூக்குங்க, உற்சாகமா கை தூக்குங்க. யார் சொல்ற கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று? ஹல்லேலூயா. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அப்ப நம்ம பார்ப்போமாக. அடுத்த ஸ்லைட். God lives in heaven. ஓகே, இப்படி இப்ப நாங்க கவனிங்க. இங்கிலீஷ்ல ஹெவன்னா தமிழ்ல என்ன தெரியுமா எழுதிருக்கோம்? பரலோகம் எழுதிருக்கோம், வானங்கள் எழுதிருக்கோம், இல்ல உன்னதங்களில் இருக்கும். இந்த மூணு வார்த்தையும் இங்கிலீஷ்ல ஹெவன் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. புரியுதா? என்ன எழுதிருக்கோம்? அடுத்த ஸ்லைட். பரிசுத்த ஸ்தலம் எழுதிருக்கோம், உன்னதத்திலே எழுதிருக்கோம், இல்ல பரலோகம் எழுதிருக்கோம். அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் போது இந்த மூன்று வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம் ஹெவன். இதுக்கு அர்த்தம் என்னது? ஹெவன். சோ நம்ம இந்த வசனங்கள்லாம் நம்ம இன்னைக்கு படிக்கும் போது கர்த்தர் கடவுள் எங்க இருக்கிறாருன்னு நம்ம பார்ப்போமாக. ஓகே, எடுத்து வாசிங்க. உபாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 15. உபாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 15. உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருந்து நோக்கி பார்த்து. அங்கிள் இங்க பாருங்க, வசனம் என்ன சொல்கிறது? நீ தேவன், அதாவது தேவன் பரிசுத்த வாசஸ்தலமாகிய சொல்றாரு. பரிசுத்த வாசஸ்தலம்னா என்னது? பரலோகத்தில் இருந்து நோக்கி பார்க்கிறாரா? தேவன் எங்க இருந்து நோக்கி பார்க்கிறாரா? பரலோகத்தில் இருந்து நோக்கி பார்க்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே. இப்ப அடுத்த வசனம் போவோமாக. ஏசாயா 57ஆம் அதிகாரம் வசனம் 15. ஏசாயா 57ஆம் அதிகாரம் வசனம் 15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். கவனிங்க, இங்க தேவன் சொல்லுகிறாரு, அவர் எங்க வாசம் பண்ணுகிறார்னா உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இந்த வசனத்துல பாக்கும்போது அவர் சொல்லுகிறாரு, அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறார், அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார்னு. இப்ப அடுத்த வசனத்தை தியானிப்போமாக. சங்கீதம் 73ஆம் அதிகாரம் வசனம் 25. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும்
உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஹalleluya. அப்ப பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப பரலோகத்திலே யார் இருக்கா? தேவன் இருக்கிறார் பிரியமானவர்களே. அடுத்தது யோவான் 6ஆம் அதிகாரம். இது இயேசுவே டைரக்டா சொல்றாரு. ஓகேவா? யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 38. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 38. என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இப்ப நான் எப்படி சொல்றேன்? இங்க வானத்தில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று யார் சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார் பிரியமானவர்களே. இப்ப அடுத்த வசனத்தை வாசிப்போமாக. எபிரியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 24. 9ஆம் அதிகாரம் வசனம் 24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்தார். இந்த வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் பிரவேசித்தாராம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் பிரவேசித்தாரா. அது மனுஷ கட்டின ஒரு இடத்துல அவர் இருக்காமல் பரலோகத்தில் இருக்கிற இடத்துல அவர் போய் பிரவேசித்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கடைசியாக இந்த வசனத்தை வாசிப்போமாக. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 13. அப்பொழுது வானத்தில் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்களும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஹalleluya. சிங்காசனத்தின் மேல் வீற்று இருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியும் ஆனவர் யார்? அவரே நம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்ப அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தின் flow from the Old Testament to the New Testament எல்லா இடத்துல என்ன சொல்லிருக்கு? தேவன் பரலோகத்திலிருந்து பேசுகிறார், தேவன் பரலோகத்தில் பிரவேசிக்கிறார், தேவன் உன்னதத்தில் இருக்கிறார். இது எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஹalleluya. இதுதான் எல்லாரும் புரிந்து கொண்டது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று பிரியமானவர்களே. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போமாக, இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோமாக. ஓகே, ஆதியாகமம் இப்பதான் ஆரம்பிக்க போறேன் நானே. நல்ல கவனிக்கணும் நான் என்ன சொல்ல வரேன் என்று. அடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப இந்த இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? In the beginning God created the heavens and the earth. ஓகே, இப்ப தேவன் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார்னா அவர் எப்படி பரலோகத்தை படைச்சிருப்பாரு? அப்பனா இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், தேவன் பரலோகத்தின் வெளியே நின்று பரலோகத்தை படைத்தார். அப்பனா தேவன் தான் பரலோகத்தை படைத்தார். பரலோகத்துக்குள்ள தேவன் இல்லை, பரலோகத்தின் வெளியே தான் தேவன் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஏன்னா அவர் தான் பரலோகத்தை படைக்கிறார். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா நீங்க அதுக்குள்ள இருப்பீங்க, அது வெளியே இருப்பீங்களா? நீங்க இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவன் பாருங்க, அவர் வெளியே இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா பரலோகத்தை படிக்கிறாரு, பரலோகத்தை உருவாக்குறாரு, பரலோகத்தை சிருஷ்டிக்கிறாரு. அப்ப அவர் சிருஷ்டிக்கிறாருன்னா அவர் உள்ள இருந்தா சிருஷ்டிப்பாரு. அப்ப தேவன் பரலோகத்தில் இல்லையே, தேவன் பரலோகத்தின் வெளியே தானே இருக்கிறாரு பிரியமானவர்களே. தேவன் எங்க இருக்கிறாரு? வெளியே தானே இருக்கிறாரு. ஏன்னா அவர் தானே பரலோகத்தை படைத்தாரு, அவர் தான் பூமியை படைத்தாரு. அப்பனா அவர் பரலோகத்திற்குள்ள இல்ல, அவர் பரலோகத்தின் வெளியே இருக்கிறார் பிரியமானவர்களே. அப்பனா இந்த வானமும் பூமியும் உண்டாகிறதுக்கு முன்னே தேவன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல தேவன் இருக்கிறார். அந்த இடம் எதுதான் என்று இன்றைக்கு நம்ம
தியானிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இந்த ஒரே வசனத்துல we can conclude that God is not in the heaven because God created the heaven. படைத்தவர் படைப்புக்குள்ள இருக்க மாட்டாரு. படைத்தவர் படைப்பு வெளியே தான் இருப்பாரு. ஹல்லேலூயா. புரியுதா? இப்ப நம்ம அடுத்த வசனத்தை பார்ப்போமாக. 1 ராஜாக்கள், என்னோட கூட வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனம் 27. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனம் 27. தேவன் மெய்யாகவே, நல்ல கவனிங்க, தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுகிறாரோ? அப்ப இவர் கேள்வி கேக்குறாரு. இங்க ஒரு கேள்வி உண்டாகுது. மெய்யாகவே தேவன் பூமியிலே வாசம் பண்ணுவாரா? அடுத்தது இதோ, நல்ல கவனிங்க, வசனம் சொல்கிறது, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹெவனும் சரி எர்த்தும் சரி காட் கண்டெயின் பண்ண முடியாதா? காட் என்ன பண்ண முடியாதா? கண்டெயின். ஏன்னா காட் ஹெவனோட பெரியவர், ஹெவனோட பெருசா இருப்பாரா? காட் எப்படி இருப்பாரா? ஹெவனோட பெருசா இருப்பாரா? அதனால ஹெவன் வந்து காட் உள்ள வச்சுக்க முடியாதா? எப்படி? வசனம் சொல்லுகிறது, தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ, இப்ப பூமியில வாசம் பண்ணுவாரோன்னு வசனம் கேக்குது. அதுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதோ ஹெவன்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ்லே, அதாவது வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது. அப்படின்னா இட் இஸ் ஸ்மால், cannot contain God. ஹெவனால கடவுளை உள்ள வெச்சுக்க முடியாது. கடவுள் ஹெவன் விட்டு வெளியே இருக்கிறாரு. ஏன்னா கடவுள் தான் ஹெவனை படைச்சாரு. இப்ப வசனம் தெளிவா சொல்லுது, the heaven cannot contain God. Yeah, cannot contain God because God is big. God is என்னது? அவர் பெருசா இருக்காரு, அவர் பெரியவரா இருக்காரு. அதனால அவர் ஹெவனுக்குள்ள வெச்சுக்க முடியாது. cannot contain. ஹெவன் சின்னதா இருக்கு, God பெருசா இருக்காரு, உள்ள பூர முடியாது. பிரியமானவர்களே, புரியுதா நான் என்ன சொல்ல வரேனே? நான் என்ன சொல்ல வரேன்னு தெளிவா புரியுதா? ஹெவன் எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. God எப்படி இருக்கு? அதனால தான் வசனம் சொல்லுது, God தூக்கி ஹெவனுக்குள்ள வைக்க முடியாதா? இடம் இல்ல. என்ன இல்ல? இடம் இல்லன்னு வசனம் சொல்லுது. அதே வசனம் தான் அடுத்து பாருங்க. 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 6. 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 6. அதே வசனம் தான், ஆனா இன்னொரு இடத்துல எழுதிருக்கு. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்ல கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அப்ப அவர் சொல்றாரு, வானத்தை ஹெவனாலே தேவனை வந்து கட்டி வச்சுக்க முடியலனா நான் கற்ற, சாலமன் சொல்றாரு, நான் கற்ற இந்த தேவ ஆலயத்துல தேவன் எப்படி இருப்பார் என்று சாலமன் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனம் 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா 66 வசனம் 1. பிரியமானவர்களே, எடுத்து வாசிங்க. ஏசாயா 66 வசனம் 1. இப்ப தெளிவா கேளுங்க. இப்ப வேதம் தெளிவா சொல்லுகிறது, பரலோகம் தேவனுக்கு என்ன என்று. ஓகே, அடுத்து வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்ன? கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, பூமி எனக்கு பாதபடி. ஓகே, இதுதான் வசனம் என்ன சொல்லுகிறது? வானம் அவருக்கு என்னவா? சிங்காசனம். நல்லா கவனிங்க, அவர் சொல்லல வானத்துக்குள்ள என்னோட சிங்காசனம் இருக்குன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, வானமே சிங்காசனம்னு சொல்றாரு. அப்பனா அவர் சொல்லல my throne in heaven, அவர் சொல்லல my throne is heaven னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எல்லாம் எப்படி நினைப்போம்? பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, பரலோகத்துக்குள்ள ஒரு த்ரோன் இருக்கு, அங்க நடுவுல தேவன் உட்கார்ந்து இருக்காருன்னு நினைப்போம். இல்ல, பரலோகத்தினால தேவனை கண்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் பரலோகத்தோட பெரியவரா இருக்கிறார், பெருசா இருக்கிறாரு. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, பரலோகம் எனக்கு சிங்காசனமா, அதாவது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி நம்ம வாழ்ற இந்த பூமி அது அவருடைய பாதப்படியா. அப்ப அவர்
அவர் எவ்வளவு பெருசா இருப்பாரு, அவர் எவ்வளவு பெருசா பிக்கா இருப்பாரு. ஹalleluya, ஹalleluya. ஓகே, இப்போ இந்த வசனத்தை வாசிப்போமாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10. இறங்கினவரை எல்லாவற்றிலும் நிரப்பத்தக்கதாக, இறங்கினவர் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லா வானங்களுக்கும் மேலாக, எல்லா வானங்களுக்கும் மேலாக, உன்னதத்திற்கு ஏறினவராய் இருக்கிறவர், ஏறினவருமாய் இருக்கிறார். ஹalleluya. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சேர் எடுத்துக்கோங்க. அந்த சேர் வந்து நான் இந்த இடத்துல வச்சிருக்கேனா என்ன சொல்லுவோம்? இந்த சேர் வந்து இந்த இடத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இது சேர் தான் இப்ப தேவனுடைய சிங்காசனம் வச்சுக்கீங்களேன். இப்ப வசனம் சொல்லுகிறது இந்த சேர் தான் ஹெவன் சொல்லுது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அந்த ஹெவனே இந்த சேர் பெருசுக்கு இருக்குமா, அந்த சேர் வந்து அந்த ஹெவன் பெருசுக்கு இருக்கும்னே தேவன் சொல்லுது. அதனால தான் நம்ம படிச்சோம், வானம் எனக்கு சிங்காசனம். ஓகே, நான் அதுக்கு முன்னுக்கு இந்த பிக்சர் உங்கள்கிட்ட காட்ட விரும்புறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாக்குறதுக்கு. இப்ப நீங்க பாருங்க, அந்த கீழே இருக்கிறது பூமி, அந்த வெள்ளையா இருக்கிறது என்னது? பரலோகம். பரலோகம், வானம். வானம்னா வந்து பரலோகம், பரலோகம். இப்ப நீங்க பாருங்க, பரலோகத்தின் சைஸ்ல தான் என்ன இருக்குன்னா தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. பரலோகத்திற்குள்ள தேவனுடைய சிங்காசனம் இல்ல, பரலோகத்தில் சைஸ்ல தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. பரலோகமே தேவனுடைய சிங்காசனமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. ஹalleluya. அப்புறம் தேவனுடைய பாதம் பூமி சைஸ்ல இருக்கா, அவரோட பாதம் வந்து பூமியில இருக்கா. அப்ப அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு. ஹalleluya. ஓகே, இப்போ நம்ம படிச்சோம்ல எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அடிக்கப்பட்ட பின்பு ஒரு விஷயம் நடந்துச்சாம், வேதம் சொல்லுகிறது. அதுல பவுல் எழுதுறாரு எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 10ல. அவர் என்ன எழுதுறாருன்னா, இறங்கினவர், அதாவது இயேசு கிறிஸ்து இறங்கினவர் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. அப்படின்னா Jesus want to fill the earth. எப்படி? அவருடைய பிரசன்னத்தினால் அவரால் அவர் உலகத்தை அவர் என்ன பண்ண போறாரா? நிரப்ப போகிறாரா. அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் நிரப்புறாருன்னா, இப்ப பாருங்க, நான் வந்து இந்த பூ கையில பூ இருக்கு வச்சுக்கீங்களேன், நான் இந்த பூ இங்க போடுறேன், எந்த இடம் நிரம்பி இருக்கும்? இந்த இடம் மட்டும் தான் நிரம்பி இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பூ எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி நான் போடுற வச்சுக்கீங்களேன், எந்த இடம் நிரம்பி இருக்கும்? இந்த இடம் மட்டும் தான் நிரம்பி இருக்கும். இப்ப இயேசு சொல்றாரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் எல்லா இடத்தையும் நிரப்ப போகிறேன் என் பிரசன்னத்தினால. அதனால அவர் எல்லா இடத்தையும் நிரப்பணும்னா அவர் எவ்வளவு மேலே ஏறணும், அவர் எவ்வளவு உயரத்துக்கு போகணும், அவர் எவ்வளவு உயரத்துக்கு போடுமோ அவ்வளவு உயரத்துக்கு போனார் என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும், அப்பனா எவ்வளவு ஹெவன்ஸ் இருந்தாலும் எவ்வளவு வானங்கள் இருந்தாலும் எல்லா வானங்களுக்கு மேல 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 உன்னதத்துக்கு அவர் ஏறினவரா இருக்கிறாராம். இப்ப அவர் ஏறி ஒரு இடத்துக்கு உட்கார்ந்தாரு, அங்கதான் தேவன் ஆதியில இருந்தார். வானத்தையும் பூமியை படிக்காத பெண்ணுக்கு அங்கதான் தேவன் இருந்தார் ஆதியில. எங்க இருந்திருப்பாரு? எங்க இருந்திருப்பாரு? ஹalleluya. எங்க இருந்திருப்பாரு? வானத்தையும் பூமியை படிக்காத பெண்ணுக்கு தேவன், இப்ப நம்மலாம் சொல்றோம் தேவன் பரலோகத்தில் இருக்கிறாருன்னு, பரலோகமே தேவன் தான் படிச்சாரு. அப்ப படிக்காதவனுக்கு தேவன் எங்க இருந்திருப்பாரு? வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பின்பு அவர் எல்லாரையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்ந்து மேல போனாராம். அவர் பாருங்க, அவர் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல அவர் இருக்கிறார்னா, அவர் விரிச்சு அவர் கையை எப்படி செஞ்சாருன்னா எல்லாரும் நிரப்பப்படுவோமா இல்லையா? பூமி எங்கும் இந்த யூனிவர்ஸ் எல்லாமே நிரப்பப்படுமா இல்லையா? நிரப்பப்படுமா இல்லையா? எங்க வேற எங்க இங்க நிரப்பப்படுமான்னு நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. எடுத்து வாசிங்க, சங்கீதம் 139 verse 8 படிங்க. நான் வானத்துக்கு ஏறினாலும், தாவீது சொல்றாரு, நான் வானத்துக்கு நான் பரலோகத்துக்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும், நான் பாதாளத்துக்கு, அதாவது if I go to hell also நீர் அங்கே இருக்கிறீர். நீர் அங்கே இருக்கிறீரா? நம்மள என்ன நினைப்போம், கடவுள் பரலோகத்துல தான் இருக்காரு. இப்ப கடவுள் எங்க இருக்கிறாரு? ஹெல்ல இருக்கிறாரு வசனம் சொல்லுது பிரியமானவர்களே. எப்படி அவர் ஹெல்ல அவரால் இருக்க முடியும்? ஏன்னா அவர் எல்லா இடத்திலும் நிரப்ப போகிறாரு. எல்லா இடத்திலும் நிரப்புறதுக்காக
மேலாக, அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக அவர் ஏறினார். அப்ப அதனாலதான் அவரால் ஹெல்ல கூட அவரால் இருக்க முடியுது. இன்னைக்கு ஆண்டவர் எங்க இருக்காரு? தூண்ல இருக்கிறாரு, துரும்புல இருக்காரு, உங்க உடம்புல இருக்கிறாரு, தலையில இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த புக்ல இருக்கிறாரு, இந்த இதுல இருக்கிறாரு, மைக்ல இருக்கிறாரு. எல்லா பொருள்கள் எல்லாம் நீங்க பார்க்கிற எல்லா இடத்துலயும் யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறாரு. பிகாஸ் அதுதான் அவர் செய்யணும்னு நினைச்சாரு. எல்லாத்தையும் நிரப்பத்தக்கதாக அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக ஏறினார். ஹalleluya. சோ இப்பொழுது நமக்கு தெரியும் தெளிவாக கடவுளால ஹெவன்ல இருக்க முடியாது. ஏன்னா கடவுள் ஹெவனோட பெரியவரா இருக்காரு, பெருசா இருக்காரு. சோ ஹெவன் இஸ் actually a very small place. ஓகேயா? ஹெவன் என்ன சைஸ்ல இருக்கும்னா அவரோட சேர் சைஸ்ல இருக்கும், அவரோட சிங்காசனத்தின் சைஸ்ல இருக்கும். ஓகேவா? அப்படினா என்ன அர்த்தம்னா தேவன் சிங்காசனத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அரசாளுவார். தேவன் என்ன பண்ணுவாரு? He will rule from the throne னு சொல்வார்ல. அப்ப ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் பரலோகம். ஆனா ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம் பரலோகம் இல்ல. ஆண்டவர் இருக்கிற இடம் பரலோகம் இல்ல. ஆண்டவர் உட்கார்ந்து ரூல் பண்ற இடம் தான் பரலோகமா இருக்கிறது. ஹalleluya. சரி, ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் இல்லனா எதுக்கு ஆண்டவர் பரலோகத்தை படிச்சாரு? அடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. ஆண்டவர் பரலோகத்தில் இல்லனா, அவர் பரலோகத்தின் வெளியே இருக்கிறார்னா, then எதற்காக அவர் பரலோகத்தை படித்தார்? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நான் பரலோகம் யாருக்காக படிக்கப்பட்டது தெரியுமா? நம்மளுக்காக படிக்கப்பட்டது. எத்தனை வருஷம் வாழ்றதுக்கு? சதா காலங்கள் இருக்குமா? இல்ல, 7 வருஷத்துக்கு தான் வாழ்றதுக்கு பரலோகம் நம்மளுக்காக படிக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, ரப்சர் நடந்த பின்பு, அதாவது வரும் காலத்துல எப்ப வேணாலும் தேவன் நம்மள வந்து ரப்சர் பண்ணிட்டு போலாம். எப்ப வேணாலும் அந்த ட்ரிபுலேஷன் பீரியட் நடக்கலாம். சோ அந்த ரப்சர் டைம்ல நம்ம எல்லாரும் தேவன் எங்க கொண்டு போவாருன்னா பரலோகத்துக்கு கொண்டு போயிருவாரு. அங்க 7 வருஷம் பரலோகத்துல தேவனோட கூட இருப்போம். 7 வருஷம் தான். அதுக்கப்புறம் தேவனோட கூட நம்ம செகண்ட் கமிங் ஆஃப் காட், அதாவது தேவன் இயேசு கிறிஸ்து முன்னுக்கு போவாரு. நம்ம எல்லாரும் அவரோட கூட குதிரையில பின்னால வெள்ள அங்கேயே போட்டுட்டு என்ன நம்மளும் வருவோம். எங்க வருவோம்? பூமிக்கு வருவோம். எந்த மவுண்ட்ல கால் வைப்போம்? மவுண்ட் ஆஃப் ஓலிவ்ல கால் வைப்போம். யாரை நம்ம சாவடிப்போம்? அந்தி கிறிஸ்துவை நம்ம சாவடிப்போம். அப்ப நீங்க கவனிங்க பிரியமானவர்களே, 7 வருஷத்துல நீங்க பரலோகத்துல இருப்பீங்க. அதுக்காக தான் பரலோகம் உங்களுக்காக படிக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. 7 வருஷத்துக்கு இருக்கிறதுக்கு ஆண்டவர் அவ்வளவு பரலோகத்துல மகிமையா படிச்சாரு. நம்மளுடைய இங்க வந்து நம்ம 1000 வருஷம் அரசாளும் என்று வேதம் சொல்கிறது. நீங்க பூமியை விட்டு 7 வருஷம் போனாலும் திருப்பி இந்த பூமிக்கு தான் வருவீங்க. திருப்பி உங்க வீடெல்லாம் பாப்பீங்க. ஆனா நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாரும் இஸ்ராயேல்ல ஆளுகை செய்து கொண்டிருப்பீங்க. We will be back to Israel. இப்பலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா நான் இஸ்ராயேலை பார்த்ததே இல்ல, போன ஆசையா இருக்கு, இப்ப வர அங்க வாழ, நீங்க கவலைப்படாதீங்க. 7 வருஷம் கழிச்சு நீங்க இஸ்ராயேல்ல தான் இருப்பீங்க. சாதாரண ஆளா இருக்க மாட்டீங்க, ஜெனரலா இருப்பீங்க, பிரைம் மினிஸ்டரா இருப்பீங்க, ஆளுகை செய்றவங்களா இருப்பீங்க. பிரியமானவர்களே, ஹalleluya ஹalleluya. அப்ப நமக்கு தெரியுது பரலோகம் தேவன் படிக்கப்பட்டது நம்மளுக்காக என்று. ஓகே, இப்ப அடுத்ததாக பார்ப்போமாக இப்ப நம்ம இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசு என்று உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே? அது ஒரு வீடியோ நம்ம பார்ப்போமாக. ஓகே, நல்லா பாருங்க. எவ்வளவு பெருசு பூமியில இருந்து கேமரா அவுட் ஆஃப் இதெல்லாம் ஆகுது பாருங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியணும்னா நீங்க இந்த படத்தை பார்க்கணும். பூமி, பிளானெட்ஸ், நடுவுல வெளிச்சமா இருக்கிறதா சூரியன்,
அன்னைக்கு நம்ம தியானிச்சோம் ராஃப்லி பரலோகத்துக்கு லைட் ஆஃப் இயர்ஸ்ல நம்ம போனோம்னா லைட் டிராவல் பண்ற ரப்சர் அப்ப பரலோகத்துக்கு நம்ம டிராவல் பண்ணோம்னா என்ன வசனம் சொல்லுது பரலோகம் எங்க இருக்கா நார்த்ல இருக்குன்னு வசனம் சொல்லுச்சு தானே நார்த் ஸ்டார் எங்க இருக்கோ அங்கதான் என்ன இருக்கா பரலோகம் இருக்கா சோ நார்த் ஸ்டாருக்கு ராஃப்லி அப்ராக்சிமேட்லி நம்ம போனோம்னா 326 லைட் இயர்ஸ் எடுக்கும் எத்தனை 326 லைட் இயர்ஸ் அப்பனா ரப்சர்ல தேவன் எடுத்தார்னா இங்க இருந்து நீங்க பரலோகத்துக்கு டிராவல் பண்ணி போணும்னா 326 இயர்ஸ் மினிமம் எடுக்கும் ஓகேவா மினிமம் எடுக்கும் அப்ப ரப்சர் அந்த 7 வருஷம் ட்ரிபுலேஷனே உங்க ஜர்னில முடிஞ்சிரும் அதனால தான் நமக்கு யாரோட உதவி இருக்கும் யாரோட உதவி இருக்கும் ஒஃபீனியம் நம்மள பரலோகத்துக்கு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட்ல கொண்டு போகும் பிரியமானவர்களே ஹalleluya சோ நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட் தேவனுடைய சிங்காசனம் எப்படி இருக்கணும் பிரியமானவர்களே இப்படிதான் தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா அது இப்படிதான் இருக்கும் நம்ம போன sermon நம்ம தியானிச்சோம் இது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பொறுமையா ஒண்ணு நம்ம பார்த்தோம் அதுல கீழே 4 வீல் இருக்குல்ல அது என்னது சக்கரங்கள் அந்த சக்கரங்கள்லாம் யாரு ஒஃபீனியம் ஹalleluya ஓகே இப்போ அடுத்தது தெளிவான கேள்வி நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் தேவன் பரலோகத்துல இல்லன்னு அப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்னு காட்டுறேன் இப்போ இந்த யூனிவர்ஸ்ல தேவன் எங்க இருக்கிறாரு where does God lives அடுத்து வாசிங்க இதுதான் ரெவலேஷன் 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் வசனம் இது எல்லாரும் இந்த வசனத்தை தரங்க 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் வசனம் 16 இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும் தேவன் எங்க தங்குறார் எங்க வாசம் பண்ணுகிறார் என்று 6ஆம் அதிகாரம் வசனம் 16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் நல்ல கவனிங்க வசனம் சொல்கிறது ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் வசனம் சொல்கிறது God dwells in light அவர் எங்க தங்குறாரா ஒளியில அவர் ஒளியில இருக்கிறாரா பிரியமானவர்களே எங்க இருக்கிறார் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிறாரா அப்பனா ஆண்டவர் பரலோகத்தையும் பூமியும் படிக்காத முன்பு ஆண்டவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருந்தாரா ஒருவரும் யாரு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருந்தாராம் அப்புறம் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டு இராதவரும் அப்பனா இதுவரைக்கும் யாரும் காட்ட பார்த்ததில்ல யாரும் காட்ட பார்த்ததில்ல காணக்கூடாதவரும் அவரை பார்க்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே அவர் பார்க்க முடியாது ஏன்னா அவர் லைட்ல இருக்குனால நீங்க பாருங்க இப்ப உங்களால கொஞ்ச நேரம் சூரியனை பார்க்க முடியுமா சூரியன் லைட்டை உங்களால பார்க்க முடியலனா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறார் அப்ப உங்களால அவர் பார்க்க முடியாது அடுத்தது அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஹalleluya அப்ப வசனம் சொல்கிறது தெளிவாக where does God lives God dwells in light சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து தேவன் வெளிச்சத்தில் இருக்கிறார் அங்கதான் தேவன் இருக்கிறார் பரலோகத்தில் அல்ல அவர் வெளிச்சத்தில் இருக்கிறார் ஹalleluya எடுத்து வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 18 தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை வசனம் என்ன சொல்கிறது இங்க யோவான் சொல்கிறார் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரே வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில வரலனா தேவன் எப்படி இருப்பாரு தேவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயல வந்ததனால தான் நம்ம எல்லாத்துக்கும் தேவனை அத்தனை ஜனங்கள் தேவனை தரிசித்தார்கள் பார்த்தார்கள் ஹalleluya இப்ப இந்த வசனம் வாசிப்போம் யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 12 நானே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன் நான் உலகத்திற்கு ஒளியாய் பாருங்க
ஒளியே. ஆனா வசனம் சொல்லுகிறது இந்த சூரியன் கொடுக்கிற ஒளியை பத்தி நான் பேசல. நான் ஒரு ஒளியை கொடுக்கிறேன்னு தேவன் சொல்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்னை பின்பற்றுகிறவர் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப நீங்களாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க. அவர் ஒளியில வாசம் பண்ணுகிறாரே. அவர் சொல்றாரு, நானே I am the one that giving light for the world. அவரை நீங்க ஃபாலோ பண்ணும்போது பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களோட சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க இருள்ல நடக்கிற பிள்ளைகள் இல்ல. உங்களுக்கு என்னது ஜீவ ஒளியை அவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. உங்ககிட்ட இருக்கிற ஒளி சாதாரணமான ஒளி இல்ல. ஒருவரும் சேரக்கூடாத வாசம் செய்கிற அந்த ஒளி உங்ககிட்ட இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. அந்த ஜீவ ஒளி ஆதியில தேவன் இருந்தாரு. ஒரு ஒளி இல்ல, அந்த ஜீவ ஒளி தான் உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இப்போ நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, God dwells in light. இப்போ ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, அம்மா கடவுள் எங்கமா இருக்கிறாரு? கடவுள் வெளிச்சத்தில் இருக்கிறார்னு சொல்றோம். கடவுள் பரலோகத்தில் இல்ல. ஏன்னா கடவுள் தான் பரலோகத்தை படைச்சாரு. அவர் பரலோகத்தில் வெளியே இருக்கிறாரு. அவர் வெளிச்சத்தில் இருக்கிறார். அதாவது நீங்க எப்படி சொல்லணும்னா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார். ஹalleluya. அடுத்ததாக வெளிச்சத்தில் இருக்கிறார்னு சொல்லிட்டு அடுத்தது நான் உங்களை திருப்பி குழப்ப போறேன். எடுத்து வாசிங்க. வெளிச்சத்தில் இருக்கிற தேவன் கிட்ட இருளும் இருக்கான். என்ன இருக்கான்? இருளும் இருக்கான். எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 10 கட்டளை கொடுத்தது பின்பு என்ன நடந்துச்சு என்று தியானிப்போமாக. மோசே ஒரு காட்சியை பார்த்தார். தேவன் ஒளியா இருக்கிறார் சொல்ற நம்ம மோசே தேவன் ஒளியா இருக்கிறத பார்க்கவில்லை. அவர் எதையோ பார்த்தார். வாசிப்போம். எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரம் வசனம் 18. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை நெய்கிறையையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. அப்பனா அந்த 10 கட்டளை கொடுத்து முடிஞ்சோட தேவன் வெளிப்பட வந்தாரு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட வந்தாரு. அவர் வரும்போது இடி முழக்கங்கள் எல்லாமே நடந்தது. அதை பார்த்து ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஓடிட்டாங்க. என்ன? தூரமா ஓடிட்டாங்க நேரத்தை விட்டு. அப்ப மோசேக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. யாருதான் அந்த கடவுள்னு பார்க்க அவருக்கு ரொம்ப ஆசையா. சோ அவர் என்ன பண்றாரு? அடுத்து வாசிங்க 19. மோசேயை நோக்கி ஜனங்கள் சொல்கிறார்கள், நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக. பேசினால் நாங்கள் செத்து போவோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தேவன் எங்ககிட்ட பேசினா பயத்திலே நாங்களாம் செத்து போயிருவோம். அவ்வளவு பயமா இருக்கு தேவனை பார்க்கிறதுக்கு. நம்மளாம் தேவன் சாதாரணவர் நினைச்சிட்டு இருக்கோம். அன்றைக்கு அவர் வெளிப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களே நடுங்கி போனார்கள். அவ்வளவு பயங்கரமான தேவனை நம்ம ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். நான் இப்பதான் சொன்னேன், தேவன் பரலோகத்தோட பெருசா இருக்கிறாருன்னு. அவர் எவ்வளவு பெரிய தேவன், நம் வணங்கி கொண்டிருக்கிற தேவன் எவ்வளவு பயங்கரமான தேவன் தெரியுமா? அப்ப சொல்றாங்க ஜனங்கள்லாம் நீ மோசே நீ எங்க கிட்ட பேசு, கடவுளை எங்கிட்ட பேச வேணாம், நீங்க பேசுங்க அப்படின்னு. அதுக்கு 20 வாசிங்க. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காக நீங்க பாவம் செய்யாத படிக்கு தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதாகவும் தேவன் எழுந்தருளினார். அப்ப எழுந்தருளினார்னா அவர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் ஒரு உட்கார்ந்து இருக்கிற கடவுள் எழுந்திருந்தாலே பூமி என்னவா ஆகுது பாருங்க. ஃபவுண்டேஷனே ஆடுது. ஓகேவா? அடுத்தது 21 வாசிங்க. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார் மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தார். வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் அந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு ஓடிட்டாங்களாம். மோசே என்ன பண்றாரு? சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் தேவன் இருக்கிற இடத்துக்கு போனாராம். தேவன் கிட்ட போனாராம். கிட்ட போகும்போது மோசே வெளிச்சத்தை பார்க்கலையா. அதானே நான் சொன்னேன்,
மோசே என்ன பார்த்தாராம்? கார் மேகம், டார்க்கான கிளவுட்ஸ். ராத்திரி வந்து வானத்தை பார்த்திருக்கீங்களா? ஏதோ மூன் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். மூன் இல்ல வச்சுக்கீங்களேன், எப்படி தெரியுமா இருக்கும் வானம்? கார் மேகம், ஒரு கருப்பு கிளவுட், இருளான கிளவுட். தேவன் சுற்றிலும் இருக்கிறதே யார் பார்த்தாவா? மோசே பார்த்தாராம். அப்ப காட் கிட்ட என்ன இருக்கா? டார்க்னஸ் இருக்கா. லைட் மட்டும் இல்ல, காட் கிட்ட என்ன இருக்கா? இருளும் இருக்கா. நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். ஓகே, இன்னொரு வசனம் படிப்போமாங்க. இவரும் பார்த்தாராம். இவரும் பார்த்தாரு, கடவுளை சுத்தி பெரிய கருப்பு மேகமும் இருந்துதான். ஓகே, அடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனம் 10 இருந்து படிங்க. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் கார் இருள் இருந்தது. There is darkness under his feet. Okay. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். தேவன் கேருபீன்கள் மேல ஏறி பார்த்தாராம். எப்படியா? நம்ம முத படிச்சோம். இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது நீங்க எப்படி கவனிக்கலாம்னா, எஸ் தேவன் வந்து நான் முதல்ல காட்டல, தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்காரு. கீழே என்னது? கேருபீன்கள். அது கீழே என்னது? சக்கரங்கள். இதுல பறக்கிறத யார் பார்த்தாவா? இவர் பார்த்திருக்காரு. ஹalleluya. ஓகே, அப்ப படிங்க. ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை. அப்ப நல்லா கவனிங்க. மேகங்களில் கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரம் ஆக்கினார். அப்பனா தேவன் சுற்றிலும் என்ன இருக்குன்னா, கவனிங்க பிரியமானவர்களே, தேவன் சுற்றிலும் இருள் இருக்கிறதாம். எப்படின்னா ஒரு டார்க் கிளவுட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு இங்கிலீஷ்ல நம்ம படிச்சோம்னா நீங்க பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, அந்த வசனத்தை வாசிங்க யாராச்சும் இங்கிலீஷ்ல. Exodus chapter 2 Samuel chapter 22 verse அங்க நான் போட்டிருக்கேன். And he made darkness pavilions na roofs round about him. அப்பனா கடவுளை சுற்றிலும் என்ன இருக்குன்னா இருள் இருக்குதா. dark waters, தண்ணி கூட கருப்பு கலர்ல இருக்குதா பிரியமானவர்களே. தண்ணி கூட பார்க்க முடியல, தண்ணில கூட வெளிச்சம் இல்லையா. thick clouds of the skies அவர் சுற்றிலும் இருக்குதா. இந்த 2 வசனத்துல நமக்கு தெரியுது தேவனை சுற்றிலும் என்ன இருக்குது? இருள் இருக்குது. அப்புறம் முதல்ல படிச்சோம் தேவனுக்குள்ள என்ன இருக்கு? தேவன் எங்க வாசம் செய்கிறாரு? வெளிச்சத்தில் வாசம் செய்கிறாரு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த போகிறேன். இருளா வெளிச்சமா? நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கறேன். வெளிச்சம். நீங்க இருளா வெளிச்சமா? இருளா வெளிச்சமா? வெளிச்சம். வெளிச்சம். நீங்க வெளிச்சம். ஆனா இந்த 2 வசனம் சுத்திலும் இருள் இருக்குன்னு சொல்லுங்க. போய் சொல்ல மாட்டாரே தேவனே. மோசே கண்ணால பார்த்தாரே தேவன் சுற்றிலும் இருள் இருக்குது. இங்க சாமுவேல் சொல்றாரு அவர் சுற்றிலும் full rooms of darkness. அடுத்து வாசிங்க. இதுக்கு தேவன் நம்மளுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 139 verse 11 to 12. 139 verse 11 to 12. ஒருத்தங்க வாசிங்க. இருள் என்னை மூடிக் கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது. இரவும் பகலை போல் வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அப்படி என்ன அர்த்தம்? தேவனுக்கு லைட்டும் டார்க்னஸும் ஈக்குவல். தேவனுக்கு என்னது? லைட்டும் டார்க்னஸும் சேம் தான். ஓகேவா? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. Even the darkness will not be dark for God. டார்க்கா நம்மளுக்கு பார்க்க முடியாம ஒண்ணுமே தெரியாத இருளா இருந்தாலும் தேவனுக்கு அது டார்க் இல்லையா? The night, நம்மள நைட் என்னது? இருளா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா கடவுளுக்கு நைட் வெளிச்சமா இருக்குமா? எப்படி? வெளிச்சமா இருக்குமா? ஏனென்றால் for darkness
புரியுதா பிரியமானவர்களே? இப்ப புரியுதா ஏன் மோசே பார்க்கும்போது அவர் ஒரு இருளா பார்த்தாரு? அந்த இருளை நீங்க பாருங்க, அப்ப அந்த ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க, ரவுண்டா அங்க ஃபுல்லா சுத்தில என்ன இருக்கு? இருள். ஆனா அந்த இருள்லயே வெளிச்சம் வருது பாத்தீங்களா? அந்த வெளிச்சத்துல தான் தேவன் என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இருள் சுற்றிலும் இருந்தாலும் இருள் தேவனுக்குள்ள இல்லை என்று வேதம் சொல்கிறது. இருள் வசனத்தை படிக்கும் போது சாமுவேல் சொல்றாரு, சுற்றிலும் தான் இருள் இருந்தது தவிர தேவனுக்குள்ள இருள். ஏன்னா தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார், தேவன் வெளிச்சம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 5. அந்த ஒளி இருள் பிரகாசிக்கிறதுக்கு இருளிலே பிரகாசித்தது. அப்ப பாருங்க, அந்த ஒளி, இது எந்த ஒளி நம்ம பாப்போமாங்க? அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. அப்ப கரெக்ட் தானே? அப்ப சாமுவேல் பார்த்தது, மோசே பார்த்ததெல்லாம் கரெக்ட் தானே? இருள்ல ஒளி பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. That means and the darkness was not in God. Hallelujah. Hallelujah. இப்போ தெளிவா புரிஞ்சிச்சு உங்களுக்கு? God பொறுத்த வரைக்கும் லைட்டோ டார்க்னஸ் அவர் கொண்டு, அவருக்கு டார்க்னஸ் நீங்க நினைக்கிறீங்க இருள் இல்ல, அவருக்கு டார்க்னஸும் சேம் தான், எனக்கு டார்க்னஸும் வெளிச்சம் தான் அவருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு டீப் ரெவலேஷன் நம்ம போகிறோம் பிரியமானவர்களே. அதே அதிகாரம் யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1. ஒருத்தங்க வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. பிரியமானவர்களே, வார்த்தை என்றால் யார்? வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்லுகிறது வார்த்தைனா யாரு? இயேசு கிறிஸ்து. அப்பனா ஆதியிலே யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து இருந்தது. ஆதியிலே இயேசு கிறிஸ்து இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்புறம் என்னமா சொல்லலாம்? எப்படின்னா ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா ஆதியிலே இயேசு இருந்தார். அந்த வார்த்தை இயேசுவோட இருந்தது. அந்த வார்த்தை தான், அந்த இயேசு தான் தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு தான் தேவன். பிரியமானவர்களே, இப்ப நீங்க போயிட்டு எந்த கிறிஸ்தவர்கள கேளுங்களேன், யார் வானத்தையும் பூமியும் படைத்தாரு? அவங்க சொல்லுவாங்க பிதாதான் படைத்தார். இல்ல பிரியமானவர்களே, படைத்தது இயேசு கிறிஸ்து தான். ஆதியிலே இயேசு கிறிஸ்து தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்தான் அந்த வார்த்தை. யோவான் இப்பதமா எழுதுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்ததா, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததா, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்ததா. அப்பனா இயேசுதான் தேவனாய் இருந்தார் பிரியமானவர்களே. அடுத்தது, அவர் ஆதியிலே தேவனோட இருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து தேவனோட இருந்தார். சகலமும், நல்ல கவனிங்க, சொல்றாங்க தெரியுமா? இல்ல இயேசு கிறிஸ்து படிக்கல உலகத்தை அப்படின்னு சொல்றாங்களே. 3ஆம் வசனம் சொல்கிறது, சகலமும் அவர் மூலமாய் தான் உண்டாயிற்று. சகலமும் இந்த வார்த்தை, சகலமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் உண்டாயிற்று. அடுத்தது, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்பனா இன்றைக்கு சயின்ஸ் சொல்லும் சொந்தமா பிக் பேங் தியரி, சொந்தமா மனுஷன் வந்து குரங்குனால வந்தான். வசனம் சொல்லுகிறது சொந்தமா எதுவுமே உருவாகவில்லையா, எல்லாத்தையும் உண்டாக்குனவர் இயேசு கிறிஸ்து தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சயின்ஸ்க்கு எதிரா உண்மையான வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். ஓகே, அடுத்தது 4வது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஓகேவா? அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இது அப்பதான் முதல்ல பார்த்தோம். இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. 6வது வசனம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இது வந்து யாரை குறிக்குதுன்னா யோவான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து, யுசியா ஒளி, இப்ப வந்து வேர்ட்டை பத்தி சொல்லிட்டு வராருல, வார்த்தை பத்தி பேசிட்டு வந்தவர் அவரு இப்ப ஒளியை பத்தி பேசுறாரு. அப்பனா வார்த்தையும் ஒளியும் ஒண்ணுதான், வார்த்தையும் ஒளியும் ஒண்ணுதான். அப்ப அவர் சொல்றாரு, அந்த ஒளி, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர் தான் யோவான். அடுத்தது 8வது வசனம், அவன் அந்த ஒளி அல்ல, அதாவது வசனம் சொல்லிக்கிறது யோவான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். 9வது வசனம்,
உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. இன்னைக்கு எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்து அறியாம இருக்கிறாங்க. சொந்த யாருக்காக உலகத்துக்கு இயேசு வந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அவர்களே அறியாம இருக்கிறாங்க. ஓகே, அவர்கள் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் சொல்றாரு? இஸ்ரவேல். சொந்தமானவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா கவனிங்க பிரியமானவர்களே, 12வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? ஓகே, கவனிங்க. முதல் வார்த்தை பார்த்தோம், நடுவுல வெளிச்சத்தை பத்தி பார்த்தோம், இப்ப நாமம் சொல்றாரு. இது யாருடைய நாமம்? அப்ப அந்த வெளிச்சம் யாரு? அப்ப அந்த வார்த்தை யாரு? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். அப்படினா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களா? கையில தூக்குங்க. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக படிக்க அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. உற்சாகம்